ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய முகமது இர்ஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வந்து 2 சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க அதில் ஃபஸ்ட்டு உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, ஏர் கூலர் வந்து நம்ம வந்து ஹுமிடிஃபையருக்கு பதிலாக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏர் கூலர் என்ன பண்ணும், ஹுமிடிஃபையர் என்ன பண்ணும். ஆக்சுவலாக ஹுமிடிஃபையர் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் அது என்ன பண்ணும், அதோடய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னா தயவுசெய்து யூடியூப்பில் இல்லை வேறு எங்கேயாச்சும் வெப்சைட்லேயோ அதோடய ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை லைவாக வீடியோவாக பாருங்கள், அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பாருங்கள். ஹுமிடிஃபையர் வேலை பார்த்திங்க அப்படின்னா அதாவது வாட்டரை ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும். அதாவது டைரெக்டாக ஏர் மாதிரி ஃபோர்ஸாக இருக்காது. அப்படி செட் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காது. அதோட ஏரை வந்து ஒரு க்ளவுட்ஸாக ரெடி பண்ணி ஒரு புகை மாதிரி வந்து ஃபுல்லாக ஷெட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இதுதான் அதோட வேலை. ஓகேங்களா? ஸோ அந்த ரூமு முழுவதும், அந்த ஷெட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா புகையாக இருக்கும். அது என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரில் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் அதோடய வேலையே. அதனால தான் ஹுமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகி ஹுமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிற காரணமே அதோட ப்ராசஸ் வந்து தண்ணியை வந்து அப்படியே பொடி மாதிரி, அது புகை மாதிரி க்ளவுட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும். அப்படியே மேக் பண்ணி அப்படியே கொடுக்கும். இதோட வேலை இதுதான். ஏர் கூலர் வேலை அது கிடையாது. அது ஒரு ஏசி மாதிரி. இப்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே ரூம்லேயே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஏரை தான் கொடுக்கும், பட் ஆனால் கூலிங்காக கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஏர் வந்து டைரெக்டாக நம்ம ஷெட்டுக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூலாம் வந்து அப்படியே வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப கூலிங்லாம் கொடுக்காது. ஏர் கூலரு நார்மல் கூலிங் தான் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அதை எப்படி வேறு மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏர் கூலர் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாவடிவத்தில் ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் பாவடிவத்தில் வந்து ஒரு சாக்கையோ இல்லை க்ரீனட் திக்னஸாகவோ நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா, ஒரு அரை டிஃப்ரென்ஸில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் வந்து டைரெக்டாக எது மேலே படாமல் அந்த சாக்கு மேலேயோ இல்லை அந்த க்ரீனட்டு மேலே பட்டு அந்த ஏர் வந்து கூலிங்காக கீழே போய் அப்படியே மேலே போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டைரெக்டாக விட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹுமிடிஃபையர் வேறு, ஏர் கூலர் வேறு. ஹுமிடிஃபையர் வேலை வந்து ஏர் கூலர் வேலைக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் அது வந்து உங்களுடைய ரிஸ்க்கு. பட் ட்ரை பண்ணுறது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் சாக்கு ஏதாச்சும் கட்டிடுங்க, அதில் வந்து ஏர் பட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2வது சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 2வது சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து 6 பெட்டு போட்டேன், அதில் ஒரு பெட்டு மட்டும் நல்ல ஒரு மஷ்ரூம் கொடுத்துச்சு, மற்றதெல்லாம் வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், நம்ம ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஷெட் மேக் பண்ணுறதுனா மஷ்ரூம்க்கு இந்த மஷ்ரூம்க்கு இப்படி தான் ஷெட்டு போடணும், அந்த மஷ்ரூம் அப்படி தான் ஷெட்டு போடணும். ஸோ நீங்கள் வேறு மாதிரி போட்டுட்டு அது வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பெட்டு வந்து சரியான அளவில் மைஸ்லிங் க்ரோத்திங் ஆகும், சில பெட்டுகள் வந்து க்ரோத்திங் ஆகாமையே போகலாம். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு 50 பெட்டு போடுறோம் அப்படின்னா 10 பெட்டு க்ரோத்திங் நல்லாயிருக்கும், 40 பெட்டு க்ரோத்திங் நல்லா இருக்காது. காரணம் நம்மள்கிட்ட தான் இருக்கும் அந்த ஃபால்ட்டு. ஸோ அதுகிட்ட அந்த ஃபால்ட்டு கிடையாது, க்ரோத் ஆகிற ஃபால்ட்டு அதுகிட்ட கிடையாது. அதுக்கு தேவையான சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெட்டுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பெட்டு மட்டும் நல்ல மஷ்ரூம் கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த மஷ்ரூம் அந்த பெட்டில் நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்குது, மைஸ்லின் க்ரோத்திங் நல்லா சூப்பராக இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அதனால தான் அந்த ஒரு பெட்டு வந்து மேபி அந்த பெட்டு வந்து இந்த பெட்டுக்கு இடையில கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, சரிங்களா? ஸோ அப்போது வந்து அந்த பெட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் 10 பெட்டு போட்டிங்க அப்படின்னா 1-2 பெட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பட் எல்லா பெட்டும் கொடுக்கணுங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டான ப்ராசஸை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து சரியான ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து என்ன ஒரு காமனாக ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா
எல்லோரும் மைண்ட் செட்டுமே வந்து ஷெட்டை வந்து கூலிங் பண்ணுறதுலே தான் இருக்குது. தயவுசெய்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரலாகவே அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை முதல்ல செய்ய பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அது வந்து இது கூலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஷெட்டை வந்து கரெக்டான முறையில் நம்ம ஷெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஷெட்டை வந்து கரெக்டாக மேக் பண்ண பாருங்கள். நீங்கள் ஷெட்டு வேலையில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஷெட்டை மேக் பண்ணுறப்போ சிப்பி காளான் ஷெட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், பால் காளான் ஷெட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே நீங்கள் வந்து பால் காளான் ஷெட்டில் போய்ட்டு பட்டன் மஷ்ரூம் போட்டிங்கன்னா வராது. பட்டன் மஷ்ரூம் ஷெட்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஷெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ்ஸு, ஒரு வடிவமைப்பு, ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு படி மட்டும் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் மஷ்ரூம் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஹுமிடிஃபயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மஷ்ரூமாக க்ரியேட் பண்ணுறது தான் அது. ஏன் அப்படின்னா பட்டன் மஷ்ரூமுக்கு வந்து அதிகமான கூலிங் வேணும். அது வந்து சில பேர் தமிழ்நாட்டில் ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் வச்சவங்க செய்யும்பொழுது அவங்களுக்கு தேவையான கூலிங் கொடுக்குறது ஹுமிடிஃபயர் மாதிரி மிகப்பெரிய ஒரு மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ரிசல்ட், அந்த கூலிங் கிடைக்கிது, அந்த ரிசல்ட் கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக சிப்பி காளான் ஷெட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஹுமிடிஃபயர் வச்சிங்க அப்படின்னா அப்போ ஷெட்டை நீங்கள் சரியாக மேக் பண்ணல. அப்போ ஷெட்டை நீங்கள் சரியான அளவில் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஹுமிடிஃபயரே தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம ஷெட்டு எந்த அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் மற்ற பொருட்கள் உங்களுக்கு தேவையில்லையாங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.